நம்ம ஜெங்கிஸ்கானோட அந்த என்டையர் ஹிஸ்ட்ரியை தான் நம்ம வந்து லாஸ்ட் 3 எபிசோட்ஸாக வந்து பார்த்துட்ருக்கோம். ஆல்ரெடி 3 எபிசோட்ஸ் வந்து அப்லோட் பண்ணிட்டேன். ஸோ அதை வந்து செக் அவுட் பண்ணுங்கள். அதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த 4th எபிசோடை வந்து பாருங்கள். எபிசோடு 1ல் வந்து ஜெங்கிஸ்கானோட அம்மா ஹோலும், அதுக்கப்புறமா சைல்டு யாருன்னு பார்த்துருப்போம். ஜெங்கிஸ்கானோட அப்பா யஷுகை, இவங்களெல்லாம் பார்த்துருப்போம். அதுக்கப்புறம் மங்கோலியர்களோட அந்த வாழ்க்கை முறை இதெல்லாமே வந்து எபிசோடு 1ல் வந்து பார்த்துருப்போம். எபிசோட் 2ல் வந்து என்ன பார்த்துருப்போம் அப்படின்னாக்கா, ஜெங்கிஸ்கானோட அந்த குழந்தை பருவம் அதை எல்லாமே நம்ம பார்த்துருப்போம். அதுக்கப்புறமா போட்டாவை வந்து அவர் எப்படி பார்க்குறாரு அதெல்லாம் பார்த்துருப்போம். அதுக்கப்புறமா யஷுகை வந்து அவரோட எதிரிகளால் வந்து எப்படி கொல்லப்படுறாரு, அதுக்கப்புறம் யஷுகையோட அந்த இறுதி சடங்கு, அதாவது அந்த மங்கோலியர்களோட கலாச்சாரம் படி அது வந்து எப்படி வந்து நடந்திருக்கு அதெல்லாமே நம்ம வந்து எபிசோட் 2ல் வந்து பார்த்துருப்போம். எபிசோடு 3ல் வந்து ஜெங்கிஸ்கான் வந்து அவரோட நண்பனான ஜமுக்காவை வந்து எப்படி சந்திக்கிறாரு, அவங்களுக்குள்ள அந்த அழகான நட்பு வந்து எப்படி மலருது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். அதுக்கப்புறமா ஜெங்கிஸ்கான் வந்து ஏன் வந்து பெக்டரை வந்து கொல்றாரு, பெக்டர் அவரை வந்து கொன்னதுக்கப்புறமா அந்த தாய்ச்சூட் மக்கள் வந்து அவரை வந்து பிடிச்சு வந்து ஒரு அடிமையாக வந்து வச்சுருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட இருந்து அவரை வந்து எப்படி மீள்றாரு அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ம லாஸ்ட் எபிசோடில் நம்ம வந்து பார்த்துருக்கோம். இப்போ எபிசோடு 4 வந்து பார்க்கலாம். ஜெங்கிஸ்கான் வந்து தன்னோட அம்மாவான ஹோலுமையும் அவரோட சகோதரர்களையுமே வந்து பார்க்க வராரு. ஹோலும் வந்து ஜெங்கிஸ்கானை பார்த்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, என்னோட நம்பிக்கை வந்து வீணாகலை, என்னோட மகன் வந்து திரும்பி வந்துட்டான் அப்படின்னு சொல்லி ஜெங்கிஸ்கானை வந்து கட்டி அணைச்சி தண்ணீர் விடுறாங்க. குடும்பமே வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க. அவங்களோட பழைய இடத்த விட்டுட்டு அவங்க வேறு ஒரு இடத்துல வந்து கூடாரம் போட்டு இருக்கிறாங்க. ஜெங்கிஸ்கான் தனக்கு நடந்தது எல்லாத்தையுமே வந்து சொல்கிறாரு. பல மாதங்கள் கழித்து அவருக்கு அம்மா கையால் உணவும் கிடைக்குது. புதியதாக பிறந்தது போல் அவருக்கு இருக்குது. மீண்டும் அவருக்கு வந்து அந்த குடும்ப பொறுப்புகள் வந்து வருது. அவர் என்ன நினைக்கிறாருன்னா, இந்த வயிற்று பசியை தீர்க்கிறதுலே நம்மளோட நாட்கள் வந்து கழிஞ்சிருமா, நம்மளோட கஷ்டங்கள் வந்து எப்போ தான் வந்து தீரும், காலம் முழுக்க இப்படி வறுமையுடையே நம்ம போராடிட்டு இருந்தோம்னா நம்மளோட கனவை வந்து நம்ம எப்போ தான் நம்ம நிறைவேற்றுறது அப்படின்னு வந்து நினைக்கிறாரு. அவரோட கனவுங்கிறது அந்த ஒன்றிணைந்த மங்கோலிய தேசமாக ஆக்கணும் அப்படிங்கிறது தான் அவரோட கனவு. ஜமுக்காங்கிறது அவரோட நண்பன். அவரை வந்து நீ எங்கே இருக்கிற, நான் உன்னை எப்படி மறுபடியும் நான் சந்திக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. ஜெங்கிஸ்கானோட சகோதரர்கள் வந்து கொஞ்சம் வளர்ந்துருக்குறாங்க. அதனால் இவருக்கு வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறாங்க. அவரோட சுமையும் வந்து குறையுது. கூடுதலாக இன்னும் நிறையா வந்து உழைக்க முடியுது. தங்களுக்கான அந்த கால்நடைகளை வந்து பெருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து வயிற்றுக்கு வந்து எந்த ஒரு பாதகமும் இல்லாத ஒரு வாழ்வாக வந்து அமையுது. அப்போ வந்து அவங்கக்கிட்ட வந்து மொத்தம் 9 குதிரைகள் வந்து இருக்குது. அதில் நல்ல குதிரையை ஒன்று எடுத்துக்கிட்டு பெல்கெட்டையை வந்து தனியாக வேட்டையாடுறதுக்காக போகிறாரு. மீதி உள்ள அந்த 8 குதிரைகளை வந்து வெட்ட வெளியில் வேலிக்குள் வந்து அடைச்சியும் வைக்கிறாங்க. இப்போ ஜெங்கிஸ்கானும் மற்ற சகோதரர்களும் வந்து இந்த ஆனான் நதியில் வந்து மீன் பிடிக்கிறதுக்காக போகிறாங்க. காசர் வந்து இப்போ என்ன சொல்கிறாரு அப்படின்னாக்கா, ஏதோ குதிரைகள் வர்ற மாதிரி ஒரு சத்தம் கேட்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. உடனே ஜெங்கிஸ்கான் வந்து தன்னோட கூடாரத்தை பார்த்து போகிறாரு. தூரத்தில் பார்த்தோன்னா அவங்களோட அந்த 8 குதிரைகளையுமே வந்து திருடர்கள் கூட்டம் வந்து ஒன்று சேர்ந்து அதை வந்து திருடிட்டு போகிறாங்க. ஜெங்கிஸ்கானும் அவரோட சகோதரர்களும் முடிந்த வரைக்கும் அந்த குதிரைக்கு பின்னாடியே வந்து ஓடுறாங்க. ஆனால் குதிரை வேகத்தால் இவங்களால ஈடு கொடுக்க முடியாதுல்ல, அதனால் அவங்களுக்கு வந்து என்ன செய்கிறதுனே வந்து தெரியாமல் இருக்கிறாங்க. அந்த மற்ற 8 குதிரைகளையுமே வந்து ஒரு குதிரையில் போய் இது பண்ண முடியாமல் அதை வந்து பிடிக்க முடியாது, வேறு வழியே கிடையாது. பெல்கெட்டே வரும் வரைக்கும் அவங்க வந்து காத்திருந்து தான் அவங்க வந்து அந்த 8 குதிரைகளை வந்து மீட்கணுங்கிற ஒரு நிலையில் வந்து இருக்கிறாங்க. இப்போ வேட்டையாடிட்டு பெல்கெட்டே வந்து வரும்போது மத்தியானம் ஆயிடுது. குதிரைகள் வந்து இல்லை அப்படின்னாக்கா அவங்களோட பலத்தில் பாதி போன மாதிரி அர்த்தம் அப்படின்னு அவங்க வந்து நினச்சிட்டு இருக்கிறாங்க. இழந்த 8 குதிரைகளை வந்து அவங்க மீட்கணும். அந்த திருடர்களோ வந்து கூட்டமாக வந்து இருக்கிறாங்க. நம்மள்கிட்ட வந்து ஒரே ஒரு குதிரை தான் இருக்குது, இப்போ என்ன செய்யலாம் அப்படின்னு வந்து யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. இப்போ அவங்களுக்குள்ளே என்ன சொல்கிறாங்கன்னா, யாராவது ஒருவரால் மட்டும்தான் போய் அந்த 8 குதிரைகளை வந்து மீட்டு வர முடியும். அது யாரால் முடியும் அப்படின்னு பார்க்கும்போது ஜெங்கிஸ்கான் தான் வந்து கிளம்புறாரு. அந்த மீதமுள்ள அந்த ஒரு குதிரை இருக்குல்ல, அதில் ஏறிக்கிட்டே அவர் வந்து கையில் ஒரு வில்லு, அம்புகள், அதுக்கப்புறமா துணி மூட்டையில் வந்து உணவு, இதெல்லாத்தையுமே வந்து எடுத்துக்கிட்டு அவர் போகிறாரு. அப்போ அவருக்கு வந்து வயசு வந்து 15 தான் வந்து ஆகுது. அந்த பகுதிகளில் உள்ள பாதைகள் எல்லாமே வந்து அவருக்கு நல்லாவே பழகின ஒரு பாதைகளாக தான் இருக்குது. வந்த திருடர்கள் வந்து எந்த வழியாக அவங்க போயிருப்பாங்க அப்படின்னு இவர் வந்து ஓரளவுக்கு யோசிக்கிறாரு. இப்படியே அவர் வந்து தேடிக்கிட்டே இருக்கிறாரு. இதில் வந்து முதல் நாளும் கழியுது. நள்ளிரவில் மட்டும்தான் அவர் வந்து ஓய்வு எடுக்கிறாரு. அந்த குதிரை வந்து சாப்பிட்ற நேரமும் நீர் அருந்துற நேரத்தையும் தவிர மற்ற சமயங்களில் வந்து அவர் வந்து போய் தேடிக்கிட்டே இருக்கிறாரு. இப்படியே 2ஆம் நாளும் கழியுது, 3ஆம் நாளும் கழியுது. இப்போ அவருக்கு ஒரு கூடாரம் வந்து கண்ணுக்கு எதிர வந்து தெரியுது. அதற்கு வெளியில் வந்து வெட்ட வெளியில் வேலிகளுக்கு இடையே வந்து சில குதிரைகள் வந்து இருக்குது.
ஒருவேளை அது தன்னோட குதிரைகளாக தான் இருக்குமோ அப்படின்னு சொல்லி ஆர்வமாக அதோட பக்கத்தில் சென்று பார்க்குறாரு. ஆனால் ஏமாற்றம் அடைகிறாரு. அந்த கூடாரத்திலேருந்து வாட்டசாட்டமான ஒரு இளைஞன் வந்து வர்றாரு. நீங்கள் யார் அப்படின்னு கேட்கும்போது செங்கிஸ்கான் வந்து தன்னோட விவரங்களை எல்லாத்தையுமே வந்து சொல்கிறாரு. அதுக்கு அந்த கூடாரத்தில் உள்ள அந்த இளைஞன் வந்து என்ன சொல்கிறாருன்னா, நேற்று காலையில் இந்த வழியாக ஒரு கும்பல் வந்து சில குதிரைகளை வந்து ஓட்டிக்கிட்டு செல்றதை நான் பார்த்தேன். அது கண்டிப்பாக உங்களோட குதிரைகளாக தான் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அவரோட பேர் வந்து பூர்ஜ் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. உங்களுக்கு வந்து நான் வந்து உதவுறதுக்கு தயாராக இருக்கிறேன். அவங்க வந்து எங்கே சென்றிருந்தாலும் நான் என்னால் வந்து அதை வந்து அடையாளம் காட்ட முடியும். வாங்க நம்ம போகலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. இப்போ ஜெங்கிஸ்கான் வந்து தன்னோட குதிரையை வந்து அங்கே கட்டிட்டு அந்த பூர்ச்சோட அந்த கருப்பு நிற குதிரையில் வந்து எடுத்துகிட்டு 2 பேருமே வந்து போகிறாங்க. மேலும் இன்னும் 2 நாட்கள் அவங்களோட பயணத்தை வந்து மேற்கொள்கிறாங்க. இப்போ 3ஆவது நாளும் ஆகுது. ஒரு சிறு குன்றை வந்து அடையிறாங்க. தூரத்தில் அந்த திருடர்கள் வந்து அவங்க வந்து பார்க்குறாங்க. வேலிகளில் வந்து அவரோட குதிரைகளை வந்து அடைக்கவும் பட்டிருக்கு. அதையும் அவங்க வந்து பார்க்குறாங்க. இப்போ வந்து ஜெங்கிஸ்கான் வந்து பூர்ச்சிட்ட வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னாக்கா, அந்த திருடர்கள் ஒவ்வொருத்தருமே வந்து என்னோட அம்புகளுக்கு வந்து இரையாக போகிறாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாரு. ஆனால் பூர்ஜ் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னாக்கா, கொஞ்சம் பொறுமையாக இருங்க. எல்லாருக்குமே வந்து வாழ்க்கையில் வந்து கஷ்டங்கள் இருக்க தான் செய்யுது. அவங்களோட கஷ்டம் அவங்களுக்கு. இப்போ நம்ம வந்து புத்திசாலித்தனமாக தான் நம்ம வந்து செயல்படணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எப்படியும் வெளியே கிளம்புவாங்க. அப்போ நம்ம வந்து அதை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பூர்ஜ் வந்து அவரை வந்து அமைதிப்படுத்துகிறாரு. இப்போ அந்த 2 பேருமே வந்து மறைவாக நின்று காத்துட்ருக்குறாங்க. நினைச்சபடியே வந்து அந்த திருடர்கள் வந்து வெளியேயும் கிளம்புறாங்க. ஒரே ஒரு தடவை மட்டும் அந்த குதிரைக்கு வந்து காவலாக வச்சுட்டு வந்து இவங்கெல்லாம் கிளம்புறாங்க. இப்போ பூர்ஜும் அந்த கெங்கிஸ்கானும் வந்து அந்த இடத்துக்கு போயிட்டு அவங்களோட அந்த 8 குதிரைகளை வந்து அடையாளம் கண்டுபிடிச்சி அதை வந்து அவிழ்த்தும் விடுறாங்க. பூர்ஜ் வந்து அவற்றை எல்லாத்தையும் கிளப்பிக்கிட்டு அவர் வந்து போக ஆரம்பிக்கிறாரு. காவலாளி வந்து அந்த துரத்த ஆரம்பிக்கிறாங்க அந்த குதிரைகளை. அதனால ஜெங்கிஸ்கான் வந்து அவரை வந்து அம்பு ஏதி அவரை வந்து கொன்றுறாரு. இப்போ மறுபடியும் பூர்ஜோட கூடாரத்துக்கு வந்து போகிறாங்க. நடந்தது எல்லாத்தையுமே வந்து பூர்ஜ் வந்து தன்னோட தந்தைகிட்ட வந்து சொல்கிறாங்க. செங்கிஸ்கான் வந்து என்ன சொல்கிறாருன்னா, நண்பா, நீ வந்து எப்படி உனக்கு வந்து நான் நன்றி சொல்ல போகிறேன்னு எனக்கு தெரியல. நீ மட்டும் இல்லைன்னா என்னோட குதிரைகளை வந்து என்னால் மீட்டிருக்கவே முடியாது. எத்தனை குதிரைகள் உனக்கு வேண்டுமோ நீ அதை வந்து பரிசாக எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி ஜெங்கிஸ்கான் வந்து சொல்கிறாரு. ஆனால் பூர்ஜோட தந்தை வந்து என்ன சொல்கிறாருன்னா, உன்னோட தந்தையான யஷுகை வந்து எனக்கு ரொம்பவே தெரியும். அவரை வந்து எனக்கு நல்லா தெரியும். அதனால யஷுகையோட மகனுக்கு வந்து உதவி செஞ்சதுனால எனக்கு வந்து பெருமை தான் அப்படின்னு அந்த பூர்ஜோட தந்தை வந்து மகிழ்ச்சியாக வந்து சொல்கிறாரு. அந்த தேமுஜின் அந்த ஜெங்கிஸ்கானுக்கு வந்து ஆச்சரியம் வந்து ஏற்படுது. தந்தை இறந்ததுக்கு அப்புறமும் அவரோட பேர் வந்து எங்கே சொன்னாலும் அடையாளம் தெரியுதே, யஷுகையோட மகன் அப்படின்னு சொல்லி இன்னும் அதிகமாக வந்து அக்கறை காட்டுறாங்க அப்படின்னு வந்து நினைக்கிறாரு. இப்போ வந்து பூர்ஜ் வந்து என்ன சொல்கிறாருன்னா, நண்பா, உன்னோட குடும்பத்தில் உள்ளவங்க வந்து உனக்காக வந்து காத்திருப்பாங்க. நீ வந்து முதல்ல உன்னோட குதிரைகளோட கிளம்பு. எனக்கு தேவையான பரிசை நான் உன்னிடமிருந்து நான் வந்து பின்னாடி நான் வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு வந்து பூர்ஜ் வந்து விடை பெறுறாரு. ஜெங்கிஸ்கான் வந்து என்ன சொல்கிறாருன்னா, நீ எப்போ வேண்டுனாலும் என்னை தேடி வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அங்கேருந்து கிளம்புறாரு. ஜெங்கிஸ்கானுக்கு இப்போ 16 வயசு ஆகுது. அன்றைய மங்கோலியர்களை பொறுத்தவரையில் அது வந்து திருமண பருவத்தை தாண்டிய ஒரு வயது. போட்டே, நீ எங்கே இருக்கிற? என் வாழ்க்கையில் எத்தனை சூறாவளிகள், ஒவ்வொரு இதுலேயுமே இருந்து சிக்கிட்டு அதில் மீண்டு வர்றதுக்கு இத்தனை காலங்கள் ஆயிடுச்சு. ஆனாலும் நான் வந்து உன்னை மறக்கலை போட்டே. நீ என்ன இன்னும் ஞாபகம் வச்சிருக்கிறியா? எங்கே இருக்கிற நீ அப்படின்னு வந்து அவர் கேட்குறாரு. 7 ஆண்டுகளுக்கு முன்னாடி அவங்க 2 பேரும் சந்தித்த போது போட்டே வந்து அவனுக்கு வந்து ஒரு சிறிய ஆபரணத்தை வந்து பரிசாக கொடுத்துருப்பாங்க. அதை எடுத்து பார்க்குறாரு. நீ எனக்கானவள், நான் வந்து உன்னை தேடி வர்றேன், உன்னை வந்து நான் இழக்க மாட்டேன் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. இப்போ ஹோலும்கிட்ட போய் சொல்கிறாரு, அம்மா, நான் திருமணம் செய்து கொள்ள போகிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அதுக்கு ஹோலும் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அப்படியா, அந்த மணப்பெண் யார் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. அதுக்கு வந்து அவள் தான் போட்டே அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அப்பா பார்த்து சம்மதம் தெரிவித்த ஒரு பெண் தான் அப்படின்னு வந்து ஜெங்கிஸ்கான் வந்து அவங்க அம்மாட்ட வந்து சொல்கிறாரு. சரி போ அப்படின்னு ஹோலுமும் வந்து அவங்களோட சம்மதத்தை வந்து தெரிவிக்கிறாங்க. ஜெங்கிஸ்கான் வந்து இப்போ கேரளா நதிக்கரை ஓரமாக வந்து அவரோட பயணத்தை வந்து மேற்கொள்கிறாரு. இங்கே தான் வந்து அவங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கையாக வந்து போகிறாரு. இப்போ அந்த டேசெட் சென்னோட கூடாரமும் வந்து தெரியுது. அந்த கூடாரத்து பக்கத்தில் வந்து ஜெங்கிஸ்கானும் போகிறாரு. அங்கே அந்த கூடாரத்துலேருந்து டேசெட் சென் வந்து வெளியில் வந்து தேமுஜின் நீயா அப்படின்னு சொல்லி ரொம்ப அதிர்ச்சியாக வந்து கேட்குறாரு. நீ இன்னும் உயிரோடு இருக்கிறியா அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு. நான் எதற்கு வந்திருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு புரியுதா அப்படின்னு கேட்கும்போது இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இத்தனை வருடங்களாக உன்னை பற்றி ஒரு செய்தி கூட இல்லாமல் நாங்கள் வந்து தவிச்சிட்ருக்குறோம். அதுக்காக போட்டே வந்து இத்தனை வருடங்களாக வந்து காத்திருக்கா, நீ வந்து அவளை போய் பாரு அப்படின்னு வந்து டேசெட் சென் வந்து சொல்கிறாரு. போட்டேவும் வராங்க. அவங்களோட கழுத்தில் வந்து அந்த தேமுஜின் வந்து சிறு வயதில் கொடுத்த அந்த எலும்பு துண்டு ஆபரணம் போல் அவங்க வந்து அணிஞ்சிருக்கிறாங்க.
போட்டே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அப்பா எனக்கான மணமகன் வந்து வந்துட்டாரு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. உன்னோட காத்திருப்பு வந்து வீண் போகல மகளே அப்படின்னு டேசட்சனும் வந்து சொல்கிறாரு. இப்போ அந்த முகாமில் உள்ளவங்க வந்து இவங்க 2 பேத்துக்கும் வந்து கல்யாண ஏற்பாடுகளை வந்து செய்கிறாங்க. எல்லாரும் அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கிறாங்க. மந்திரவாதி ஒருவர் வந்து கடவுளை வந்து வாழ்த்தி பாடல்களை வந்து பாடிட்டு இருக்கிறாரு. மணமகனுக்கும் மணமகளுக்கும் புது உடைகளை வந்து கொடுக்குறாங்க. இருவரையும் வந்து எதிர வந்து உட்கார வைக்கிறாங்க. பெரியவர் ஒருவர் வந்து மணமகனோட இனக்குழுவை வந்து புகழ்கிறபடி நாடோடி பாடல்களை வந்து பாடுறாரு. அதுக்கப்புறமா மணமகளோட இனக்குழுவையும் வந்து புகழ்ந்து பாடுறாங்க. மணமகளோட தந்தை வந்து மணமகனுக்கு புதிய வில்லையும் அம்புகளையும் வந்து பரிசாக கொடுக்குறாரு. கூடி உள்ளவங்க எல்லாமே வந்து மணமக்களை வந்து கோஷம் போட்டு வாழ்த்துறாங்க. அடுத்து வந்து விருந்தும் வந்து ஆரம்பிக்குது. திமுஜினுக்கு வந்து இருப்பதிலே ஒரு கடினமான ஒரு ஆட்டுக்கறியை வந்து கொடுக்குறாங்க. அதை வந்து அவர் பல்லால் கஷ்டப்பட்டு கடித்து சாப்பிட்டாரு அப்படின்னாக்கா, அதாவது அது எதை குறிக்குது அப்படின்னாக்கா, அவங்களோட திருமண உறவு வந்து அவ்வளோ உறுதியானதாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக அப்படி ஒரு சடங்கு வந்து அவங்களுக்கு இடையில வந்து இருக்குது. மணமகனுக்கும் மணமகளுக்கும் ஒரு புதிய கூடாரம் ஒன்று அமைச்சு கொடுக்குறாங்க. அதுக்குள்ளே மணமகளோட உறவினர்களும் அந்த கூடாரத்துக்குள்ளே வந்து சுற்றி உக்காந்துக்கிறாங்க. எல்லாரோட கையிலேயும் வந்து வரட்டி துண்டுகள் வந்து இருக்குது. வரட்டி துண்டுகளை வந்து அந்த மணமக்களோட மேலே வீசி விளையாடுறாங்க, கேலியும் செய்கிறாங்க. அந்த மணமக்களோட வாழ்க்கை வந்து எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அப்படி ஒரு சம்பிரதாயம். மறுநாள் வந்து ஜெங்கிஸ்கான் வந்து தன்னோட இருப்பிடத்துக்கு வந்து போகிறதுக்கு வந்து தயாராக இருக்கிறாரு. போட்டே வந்து தன்னோட தந்தைகிட்ட வந்து விடை பெற்றுட்டு ஆசீர்வாதமும் வாங்குறாங்க. மகளே, இதுதான் நீ உன் புகுந்த வீட்டுக்கு கொண்டு போகிற வரதட்சணை அப்படின்னு சொல்லி ஏற்கனவே அவர் வந்து வாக்கு கொடுத்த மாதிரி ஒரு மரப்பெட்டியை வந்து காட்டுறாரு டேசட்சன். அதில் வந்து கருப்பு நிறத்தில் வந்து நீண்ட குளிர்கால அங்கி வந்து இருக்குது. அதை வந்து மணமக்கள் வந்து அதை வாங்கிட்டு அவங்க வந்து புறப்படவும் செய்கிறாங்க. இப்போ ஜெங்கிஸ்கானும் போட்டேவும் வந்து அந்த ஹோலும் இருக்கிற கூடாரத்துக்கு வந்து வர்றாங்க. அப்போ ஹோலும் வந்து போட்டேவை பார்த்துட்டு, நீ எனக்கு வந்து நல்ல மருமகளை வந்து கூட்டிகிட்டு வந்திருக்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. உன்னை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நீ அழகாக இருக்கிற, என்னை போல் வலிமையானவளாகவும் இருக்கிற, அன்பானவளாகவும் இருக்கிற அப்படின்னு சொல்லி ஹோலும் வந்து போட்டேவை பார்த்து சொல்கிறாங்க. அவங்களுக்கு வந்து திருமண விருந்தும் வந்து தடபுடலாக வந்து தயார் செய்கிறாங்க. இப்போ தேமுஜினை பார்த்து, சுகமா நல்ல அழகான மனைவியை தான் நீ தேர்ந்தெடுத்துட்டு வந்திருக்கிற அப்படின்னு ஒரு பழக்கமான குரலில் வந்து கேட்குது. அதை வந்து திரும்பி பார்க்குறாரு தேமுஜின். அங்கே வந்து பார்த்தாக்கா அவரோட குதிரைகளை வந்து மீட்டு எடுக்கிறதுக்கு உதவியாக அந்த பூர்ஜ் வந்து நிற்கிறாரு. பூர்ஜ், நீ எப்போ வந்த அப்படின்னு சொல்லி ஜெங்கிஸ்கான் வந்து கேட்குறாரு. இதுக்கு வந்து பூர்ஜ் வந்து என்ன சொல்கிறாருன்னா, நீ எனக்கு கொடுப்பதா சொன்னல ஒரு பரிசு, அதை வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி வந்தேன் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. உனக்கு என்ன பரிசு வேணும் அப்படின்னு வந்து ஜெங்கிஸ்கான் வந்து கேட்குறாரு. உன்னோடையே இருக்கிற ஒரு வாய்ப்பு வந்து எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு வந்து பூர்ஜும் தெரிவிக்கிறாரு. இனி நீயே வந்து என்னோட குதிரைகளை வந்து கவனிச்சுக்கோ அப்படின்னு வந்து ஜெங்கிஸ்கான் வந்து சொல்கிறாரு. போட்டே வந்து அந்த வரதட்சணையாக கொண்டுட்டு வந்தாங்கல்ல அந்த கருப்பு நிற அங்கியை வந்து ஹோலும்கிட்ட வந்து கொடுக்குறாங்க. ஜெங்கிஸ்கானோட சகோதரர் காசர் வந்து ஜெங்கிஸ்கான்கிட்ட வந்து என்ன கேட்குறாரு அப்படின்னாக்கா, அண்ணா உங்களுக்கான கூடாரத்தை வந்து நீங்கள் எப்போ அமைக்க போகிறீங்க அப்படின்னு வந்து கேட்குறாரு. இப்போ ஜெங்கிஸ்கானும் போட்டேவும் வந்து தனியாக அவங்களுக்கான ஒரு கூடாரத்தை வந்து அமைக்கிறதுக்காக கிளம்புறாங்க. ஜெங்கிஸ்கானும் போட்டேவும் தனித்தனி குதிரைகளில் வந்து தனக்கு தேவையான எல்லாவற்றையும் எடுத்துகிட்டு வந்து கிளம்புறாங்க. ஹோலும் வந்து வானை நோக்கி தண்ணீரை தெளிச்சுட்டு அவங்கள வந்து நல்லபடியாக நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி கடவுளை வேண்டி அவங்க 2 பேர்த்தையும் வந்து வழி அனுப்புகிறாங்க. அன்று இரவு வந்து ஹோலுமுக்கு வந்து தூரத்தில் குதிரைகள் வர ஒரு அதிர்வுகள் வந்து கேட்குது. ஹோலும் வந்து உடனே எந்திரிச்சு அருகில் படுத்திருந்த தன் மகள் டெமுலினை வந்து எழுப்பி, நீ போய் ஒளிஞ்சுக்கோ அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. காசர் பெல்கெட்டே அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டே வந்து கூடாரத்தை விட்டு வெளியில் போகிறாங்க. அதற்குள்ளே காசரும் அவரோட சகோதரரும் வந்து வந்துடுறாங்க. குதிரைகள் வந்து வர்றதை வந்து அவங்களும் வந்து கவனிச்சுட்டு வர்றாங்க. வந்தவங்க யாருன்னு பார்த்தா அந்த மெர்கிட் குழுவினர் வந்து மொத்தம் 30 பேர் வந்து இருக்கிறாங்க. பெரும்பாலானோரோட முகத்தில் வந்து விலங்குகளோட தோலாலான முகமுடியை வந்து அணிஞ்சிருக்கிறாங்க. அதில் வந்து தலைவன் போல இருந்த ஒருத்தன் வந்து அந்த ஹோலுமை வந்து நெருங்குறாங்க. ஹோலும், நீ வந்து எப்படி இருக்கிற அப்படின்னு வந்து கேட்குறாங்க. யார் நீ அப்படின்னு சொல்லி ஹோலுமும் வந்து கேட்குறாங்க. எங்கே உன்னோட மகன் தேமுஜினை எங்கே அப்படின்னு வந்து கேட்குறாங்க. மறுபடியும் அந்த குரலை வச்சு அவங்க வந்து கணிச்சிடுறாங்க. ஹோலும், நீ வந்து சில்டு தானே அப்படின்னு சொல்லி அதிர்ச்சியாக கேட்குறாங்க. ஹோலுமும் அவரோட முகமுடியை வந்து பறிக்கிறாங்க. அது வந்து சில்டுவே தான். அதுக்கு சில்டு வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னாக்கா, என்னோட மனைவியாக உன்னை வந்து அந்த யசுகை வந்து கடத்தி கொண்டுட்டு போனால, இப்போ உன்னோட மகனுக்கு இந்த வழி என்னன்னு தெரியணும், எங்கே உன்னோட புதிய மருமகளை எங்கே அப்படின்னு வந்து சில்டு வந்து கேட்குறாரு. ஹோலும் இதை கேட்டுட்டு அப்படியே நடுங்கி போகிறாங்க.
கோலும் வந்து அவங்களோட பக்கத்தில் இருக்கிற அந்த தீப்பந்தத்தை எடுத்துட்டு சில்டுவை வந்து தாக்குறதுக்கு முயற்சி செய்கிறாங்க. ஆனால் சில்டு வந்து அவங்கள வந்து சுலபமாக தள்ளி விட்டுடுறாங்க. இந்த சில்டு வந்து போட்டேவை வந்து கடத்திக்கிட்டு போயிடுறாரு. இதுக்கு அடுத்து 5th எபிசோடில் வந்து இந்த ஜெங்கிஸ்கானும் காசரும் சேர்ந்து அந்த ஆங்கானை எப்படி போய் சந்திக்கிறாங்க. அதுக்கப்புறமா வந்து ஜமுக்காவை போய் பார்க்குறது, ஜெங்கிஸ்கானோட மனைவியான போட்டேவை வந்து அவங்க மீட்டு எடுக்கிறாங்களா இல்லையாங்கிறத நம்ம நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம்.